வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து மே மாத பென்ஷனுக்கான அந்த அட்வான்ஸ் இன்டிமேஷன் மெசேஜ் வந்து ஸ்பார்ஸ்லேருந்து வந்திருக்கு, அதை பற்றியும். ரெண்டாவது பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி டேட்லையுமே நிறைய பேர் வந்து பென்ஷனர் இறந்ததுக்கப்புறம் ஃபேமிலி பென்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட ப்ராசஸே வந்து டிலேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது காலம் கடந்து வந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க. அதுக்கான ஒரு சில ரீசன் எல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எதனால் வந்து நீங்கள் டிலே பண்ணுறீங்க அப்படின்றத, சீக்கிரமாக நீங்கள் வந்து எப்படி ஃபேமிலி பென்ஷன் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற அந்த சொல்யூஷனை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, இல்லை இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனுக்கும் உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆனவங்க எல்லாருக்குமே ஸ்பார்ஸ்லேருந்து அட்வான்ஸ் இன்டிமேஷன் மெசேஜ் வந்து வந்திருக்கும். இந்த மாத பென்ஷன் வந்து 29 மேக்கு வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். இது வந்து ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆனவங்களுக்கு. மைக்ரேட் ஆகாதவங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி பென்ஷன் கிடச்சிருந்தாச்சோ அதே மாதிரியே வந்து வரும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாத பென்ஷனில் அந்த 2% வந்து அதிகமான அந்த டிஆர் வந்து உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். அதுக்கான டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம், அரியரும் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சிலரெல்லாம் உங்களுக்கு அரியர் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது, அதே போல் போன மாதத்தோட இந்த மாதம் வந்து பென்ஷன் அமௌண்ட் வந்து குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள்லாம் உங்களோட அந்த பென்ஷனுக்கான மெசேஜ் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி நம்மளோட சேனலை கான்டாக்ட் பண்ணி என்ன ரீசன்லாம் அது கம்மியாக இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதம் மே மாதத்துக்கான பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 29 மே 2026 உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். இது வந்து ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆனவங்களுக்கு. ஸோ ரெண்டாவது பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபேமிலி பென்ஷன் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப பென்ஷனுக்கு வந்து நீங்கள் வாங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதில் இன்னுமே ஒரு சில தவறெல்லாம் பண்ணுறீங்க. அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து பண்ணுறீங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் வந்து தவறு வந்து பண்ணுறீங்க. அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யாரோட பென்ஷன் வாங்க போகிறீங்களோ அவங்களா கூட வந்து நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து வைக்கிறது இல்லை. ஸோ இது வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, யார் வந்து சர்வீஸில் இருந்தாங்களோ அவங்களோட மனைவி வந்து அடுத்து வந்து ஃபேமிலி பென்ஷன் வாங்க போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள கூட நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை வந்து இருங்க. அதாவது கணவன் மனைவி 2 பேரும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை வந்து இருங்க. ஸோ இது அதுக்கடுத்து ஃபேமிலி பென்ஷன் வந்து மகனோ மகளோ வாங்க போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி இங்கே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கான அந்த வேலையை வந்து இருக்காது. உங்களோட சிங்கிள் அக்கௌண்ட் இருந்தாலே போதும். அதே போல் ஒரு சில குடும்பத்துக்கெல்லாம் ஒரு சில ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அங்கே ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த சூழ்நிலை வந்து இல்லாமல் இருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து பண்ண முடியல அப்படின்னாலும், யார் வந்து அடுத்து ஃபேமிலி பென்ஷன் வாங்க போகிறீங்களோ அதிகப்படியான வந்து இங்கே மனைவி தான் வந்து அடுத்த ஃபேமிலி பென்ஷன் வந்து வாங்குவீங்க. ஸோ உங்கள் பேரில் நீங்கள் சிங்கிள் அக்கௌண்ட்டாவது கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அக்கௌண்ட்டே இல்லாமல் நீங்கள் எந்த அக்கௌண்ட்டிலும் பென்ஷனுக்காக அப்ளை பண்ணுவீங்க. ஸோ தயவு செஞ்சு சிங்கிள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒருத்தருக்கு வந்து நம்ம ஃபேமிலி பென்ஷன் வந்து அப்ளை பண்ணோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும் இல்லை, சிங்கிள் அக்கௌண்ட்டும் இல்லை. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்தாச்சு. அது என்ன ப்ராப்ளம்னாக்கா, அவங்க பேன் கார்டு வந்து வாங்காது இருந்தாங்க. ஸோ பேன் கார்டு வாங்கலை அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கி டேட்டில் எந்த பேங்க்குமே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ஒன்று யாரோட பென்ஷன் வாங்க போகிறீங்களோ அந்த அரசு ஊழியர் கூட நீங்கள் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை வந்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு தனி அக்கௌண்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, சிங்கிள் அக்கௌண்ட்டு. ஸோ இந்த சிங்கிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பேன் கார்டு வாங்கியிருந்தால் மட்டும்தான் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க பேங்க்கில். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பிரச்சனை வந்து பண்ணாதீங்க. அதே போல் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த அரசு ஊழியரோட பிபிஓவில் உங்களோட பெயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான முயற்சி வந்து பண்ணுங்கள். ஆதார் கார்டுலேயோ பேன் கார்டுலேயோ உங்களோட பெயர் வந்து தவறாக இருக்குன்ற பட்சத்தில் அதை வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இங்கேயுமே வந்து நீங்கள் உங்களோட தவறுதல் வந்து மறுபடியும் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதாவது பெயர் தப்பாக பண்ணுறது, டேட் ஆஃப் பர்த் வந்து தப்பாக பண்ணுறது, இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் தவறாக பண்ணும்போது அது நீங்கள் குடும்ப ஓய்வூதியம் வந்து அப்ளை பண்ணும்போது அந்த சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய விஷயமா வந்து தெரியும். ஸோ அதனால் அரசு ஊழியர் வந்து இருக்கிறாரு, அவர் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் யார் வந்து பென்ஷன் வாங்க போகிறாங்களோ அவங்களோட அக்கௌண்ட் வந்து செக் பண்ணுங்கள். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கணும். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தாங்க இங்கே வந்து பிரச்சனையே இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக அந்த பென்ஷன் வந்து சர்வீஸ் பென்ஷன்லேருந்து ஃபேமிலி பென்ஷனை வந்து மாறிடும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணாலே போதும். ஜாயிண்ட் அக்கௌண்ட் இல்லை, நீங்கள் வந்து சிங்கிள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கனாக்கா உங்களோட டீட்டெயில்ஸ், அதாவது கேன்சல் செக் லீஃபையோ இல்லை பேங்க் பாஸ்புக்கையோ நீங்கள்
அப்லோட் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த ஃபேமிலி பென்ஷனுக்கான அப்ளையை வந்து பண்ண முடியும். ஸோ சிங்கிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்ற பட்சத்தில் பேன் கார்டு வந்து வேணும். ஸோ இது எல்லாமே இன்ன வரைக்குமே பண்ணாது இருக்கீங்க. ஸோ இதை பண்ணிவிட்டு நீங்கள் யாரோட பென்ஷன் வாங்க போகிறீங்களோ அந்த டைமில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போவே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணாது. இப்போ பேன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் மினிமம் அது வந்து 15 நாள்லேருந்து 20 நாள் ஆகிடும். இப்போ எலெக்ஷன் டேட்டுன்றதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதம் 18ஆம் தேதி வந்து இறந்தாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் அவங்களோட ஃபேமிலி பென்ஷன் டெத் இன்டிமேஷனும் ஃபேமிலி பென்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா எலெக்ஷன் டைமில் பேன் கார்டு வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப லாங் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து எப்படி ஒன்றாலும் இருக்கலாம். அதனால் உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அப்டேட்டாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக வீடியோ லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, இல்லை இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு பென்ஷனருக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.